தமிழ்நாடோட லார்ஜஸ்ட் ஃபிளைஓவர் பிரிட்ஜ் ஜிடி நாயுடு பிரிட்ஜ் நம்ம கோயம்புத்தூர்ல நாளைக்கு அக்டோபர் 9ஆம் தேதி இனாகிரேட் பண்றதுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வர இருக்காங்க. ஸோ அவர் தான் இந்த பிரிட்ஜை திறந்து வைக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் 2020 கட்டப்பட்டு இருக்கு. 2025 ஃபைனலி கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கான செலவு 1700 கோடிக்கு மேல இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. 305 பில்லர்ஸ் அப்படிங்கறத வச்சு அமைச்சிருக்காங்க. தென் 610 ஸ்ட்ரீட் லைட்ஸ், 17 மீட்டர்ஸ் வரையும் இந்த பிரிட்ஜோட அகலம்ங்கிறது இருக்கு. தென் 10 கிலோமீட்டர் வரையும் இந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. அவினாஷி ரோடு உப்ளிப்பாளையம்ல இருந்து கோல்டன் வரையும் இந்த பிரிட்ஜ் அப்படிங்கறது கட்டப்பட்டிருக்கு. தென் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹோப் காலேஜ், ஏர்போர்ட், ரெசிடென்சி, நவேந்தியா. ஸோ இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிராபிக் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். சும்மா சல்லுன்னு ஹைவேல ஜம்முன்னு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி இந்த நியூஸை சொல்லிடுங்க. தேங்க்யூ.